வலதுகரம் செய்திச் சேவை. வலதுகரத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய இந்நேர வணக்கங்கள். வலதுகரம் செய்திச் சேவையின் செய்திகள். முதலில் தலைப்பு செய்திகள். தென்னிலங்கையை உலுக்கிய கோர விபத்து, சிறுமி உட்பட 7 பேர் பரிதாப உயிரிழப்பு. இலங்கையின் பல பகுதிகளில் அதிகரிக்கும் வெப்பநிலை. மேல் மாகாணத்தில் இடம்பெறும் குற்றச் செயல்களை தடுப்பதற்கு புதிய பாதுகாப்பு வேலை திட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இதுவரை 93 பிரதிவாதிகளுக்கு எதிராக 43 குற்றப்பத்திரிகைகள். குறைந்த வருமானம் பெறுவோருக்கு விசேட வேலை திட்டம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் ராஜபக்ச குடும்பத்தினரா சந்தேகம் வெளியிட்டுள்ள சாணக்கியன். நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. தொடர்பென வலதுகரத்தின் பிரதான செய்திகள். தியத்திலாவ பொக்ஸ்கில் கார் பந்தயத்தின் போது இடம்பெற்ற விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 7ஆக அதிகரிப்பு. விபத்தில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது 27ஆக அதிகரித்துள்ளது என இராணுவ பேச்சாளர் பிரிகேடியர் ரவி கேரத் தெரிவித்துள்ளார். இதேவேளை படுகாயமடைந்த ஒருவர் பதுளை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் மேலும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உயிரிழந்தவர்களில் 8 வயது சிறுமி ஒருவருடன் பார்வையாளர்கள் 2 அடங்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏனைய 4 குறித்த கார் பந்தய போட்டியில் கடமையாற்றிய அதிகாரிகள் எனவும் சிறுமியை தவிர உயிரிழந்த ஏனையோர் ஆண்கள் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பகுதிகளில் அவதானம் செலுத்த வேண்டிய அளவுக்கு வெப்பம் அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி வடக்கு, வடமத்திய, மேல், சப்ரகமுவ, கிழக்கு, தெற்கு மற்றும் வடமேல் மாகாணத்திலும் மொன்றாகலை மாவட்டத்தின் சில இடங்களிலும் மனித உடலால் உணரப்படும் அளவிற்கு வெப்பநிலை அதிகரிக்கும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. அதிகரிக்கும் வெப்பநிலையால் பொதுமக்கள் அவதானமாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க வேண்டும் என அந்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளது. பாதிப்புகளை குறைப்பதற்கு போதியளவு நீரை பருகும்படி பொதுமக்களுக்கு வைத்தியர்கள் அறிவுரை. மேல் மாகாணத்தில் இடம்பெற்ற குற்றச் செயல்களை தடுப்பதற்காக புதிய பாதுகாப்பு வேலை திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது. அத்துடன் கொழும்பில் போலீசாரின் கண்காணிப்பில் 176 சிசிடிவி கேமராக்களின் எண்ணிக்கையை 2000ஆகவும் அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த வேலை திட்டம் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தென்னகோனின் பணிப்புரையில் மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளன என தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பில் இதுவரை 93 பிரதிவாதிகளுக்கு எதிராக 43 குற்றப்பத்திரிகைகள் தாக்கல் செய்யப்பட்டுள்ளன என தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த வாக்குகள் கொழும்பு, கம்பகா மற்றும் பாணந்துறை ஆகிய நீதிமன்றங்களில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேல் நீதிமன்ற நீதிபதி உட்பட 3 அடங்கிய குழு ஒன்றின் முன்னிலையில் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் பிரதான வழக்கு விசாரணைக்கு வருவதாக சட்டமா அதிபர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் நைபர் மௌலவி உட்பட 25 பிரதிவாதிகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதுடன் இதுவரை 78 பேர் வாக்குமூலம் அளித்துள்ளதாக கூறப்படுகின்றது. குறைந்த வருமானம் பெறுவோருக்கு இன்று வழங்கப்படும் 20 கிலோ அரிசியின் பலன் இந்த மக்களுக்கு மிகவும் பெறுமதியானது. ஆனால் இந்த திட்டத்தை நீண்டகால அடிப்படையில் மக்களுக்கு வழங்கக்கூடாதென துறைமுகங்கள் மற்றும் கப்பல் போக்குவரத்து அமைச்சர் நிமால் ஸ்ரீபால டி சில்வா தெரிவித்துள்ளார். வெளிமடை அம்பஸ்கதே பொது விளையாட்டரங்கில் இடம்பெற்ற குறைந்த வருமானங்கள் பெறும் குடும்பங்களுக்கான அரிசி நிவாரணம் வழங்கும் 2024 தேசிய நிகழ்ச்சி திட்டத்தின் ஆரம்ப நிகழ்வின் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டதுடன் மக்கள் சுயதொழில்களை மேற்கொள்வதற்கும் சுயதொழில் அபிவிருத்திகளை அரசு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராகி வருவதாகவும் மேலும் தெரிவித்துள்ளார்.
இலட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்ட போது சர்வதேச விசாரணைக்கு தயார் என கூறியவர் இன்று 300 வரையான மக்கள் கொல்லப்பட்டதற்கு ஒரு சர்வதேச விசாரணை செய்வதற்கு தயங்குகின்றார் என்றால் இதன் பின்புலத்தில் ராஜபக்ச குடும்பத்தினர் இருந்திருக்கலாம் என சந்தேகம் என்று உறுதிப்படுத்தப்படுவதாக மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பின் நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு சியோன் தேவாலயத்தில் இடம்பெற்ற ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நினைவேந்தல்களில் கலந்து கொண்டு கருத்து வெளியிடும் போதே ராசமாணிக்கம் சாணக்கியன் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்றும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வளிமண்டலவியல் திணைக்களம் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி மேல் சப்ரகமுவ, மத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் இன்று பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய கனத்த மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அத்துடன் ஊவா மாகாணத்திலும் அனுராதபுரம், வவுனியா மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் இன்று மாலை அல்லது இரவு வேளைகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. எங்களை உடனுக்குடன் பார்வையிட வலதுகரம் யூடியூப் பக்கத்தினை பின்தொடருங்கள்.